கர்த்தருடைய சரீரமாகிய சபையில நாம் அங்கேயே உறைந்து போகாமல் செயல்படுவதற்கு சில எக்ஸ் ஃபேக்டர்கள் தேவை. உங்களையும் இந்தியாவினுடைய கிறிஸ்தவ சரித்திரத்தில் ஒரு எக்ஸ் ஃபேக்டரா கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். கால் தாண்டுச்சு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்துச்சு, ஆனா உங்க மனது இன்னும் எகிப்தில் இருக்கு. யோசேப்பு வித்தியாசமாய் கனவு காண்கிறவனாய் இருந்தான், தன்னை மேன்மையானவனாய் பார்த்தான், கடைக்குட்டி. But he always thought I am number one. அவனுக்குள்ள சிங்கங்களையும் கரடிகளையும் பீறி போடுகிற வல்லமையை அந்த ஆராதனை வீரனுக்குள்ள கர்த்தர் வச்சிருந்தார். ஒரு மாதிரி இருக்காதீங்க, எல்லாருக்கும் ஒரு நல்ல மாதிரியா இருக்க வேண்டும். 1964 வருடம் டிக் ஃபாஸ்பெரி அப்படின்றவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் ஒரு சரித்திரம் படைத்தார். 1964 வருடம் 1964 ஒலிம்பிக்ஸ்ல வழக்கமாக உயரம் தாண்டுதலில் எல்லாரும் ஓடி வந்து அந்த உயரமா இருக்கிற அந்த போல இப்படி எக்ரி சிசர் என்று சொல்லப்படுகிற ஒரு காலை உயர்த்தி அந்த குச்சியை தாண்டி அடுத்த காலை தூக்கி போட்டு குதிப்பாங்க. வழக்கமாக அப்படி குதிப்பாங்க. ஆனால் இந்த டிக் ஃபாஸ்பெரி அப்படின்னு சொல்லப்படுறவர் இவர் என்ன செய்தார்னா ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டை அவர் உருவாக்கினார். எப்படின்னா 7 அடி 4 இன்ச் உயரத்தை இவர் புது வழியில தாண்டினார். எப்படி என்றால் முகம் மேலே பார்க்கும்படி குதித்து தலையை, ஷோல்டரை, பிறகு இடுப்பு, கால் ஓடி வந்து குதித்து அப்படி அந்த உயரம் தான் ஹை ஜம்ப்ல அவர் இப்படி குதிக்க முடியும்னு ஒரு புதிய வழியை அவர் கற்றுக் கொடுத்தார். அதுவரைக்கும் ஹை ஜம்ப்ல யாரும் அப்படி குதிக்க மாட்டாங்க. எல்லாரும் வந்து காலை மட்டும் தூக்கி போட்டு குதிப்பாங்க. ஆனா இந்த டிக் ஃபாஸ்பெரின்றவர் முதல் முறையாய் அப்படி குதித்த போது அவர் ஒரு புதிய வழிமுறையை கற்றுக் கொடுத்தார். 1968 வருடம் நடந்த ஒலிம்பிக்ஸ்ல 40 ஹை ஜம்பர்ஸ்ல 28 பேர் அதே டெக்னிக்கை பயன்படுத்தி எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளா, ஒரு வழிகாட்டுகிறவராய் இந்த டிக் ஃபாஸ்பெரி அப்படின்றவர் மாறினார். இன்னைக்கு ஆண்டவருக்கு சில சரித்திரம் படைக்கிறவர்கள் தேவை. யாராவது ஒரு ஆமேன் சொல்றீங்களா? 1 தீமோத்தேயு 4 12 நம்முடைய வேதத்தை திருப்புவோம். 1 தீமோத்தேயு 4 12 உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இந்த டிக் ஃபாஸ்பெரின்றவர் ஒரு எக்ஸாம்பிளா மாறிட்டார். கிரிக்கெட்ல ஒரு காலத்துல நாங்கெல்லாம் சின்ன வயசுல பார்க்கும்போது கவாஸ்கர், வெங்சாக்கர், ரவி சாஸ்திரிலாம் லொட்டு வைப்பாங்க. டுக் டுக் லொட்டு வச்சுக்கிட்டே இருப்பான், அடிக்கவே மாட்டான். ஆனா சச்சின் டெண்டுல்கர்னு ஒருத்தர் வந்தார். அவர் நின்ன இடத்துல இருந்து பேட்டை சுழட்டினார், சிக்ஸரா அடிச்சார். அவரை பார்த்த உடனே எல்லாருக்கும் நானும் ஒரு சச்சின் டெண்டுல்கர் ஆகணும், ஒரு விராட் கோலி, ஒரு வீரேந்திர சேவாக், அவரை பார்த்து தோனி,
நிறைய கிரிக்கெட்டர்ஸ் இவர் டிஃப்ரெண்டா ஆடுறாரு, யாரை பத்தியும் பயப்பட மாட்டேன்றாரு. பெரிய பெரிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பயமே இல்லாம அடிக்கிறாரு. ஒரு வாலிபன் அவனுடைய உள்ளத்திலே பயம் இல்லாமல், என்னுடைய அழைப்பு நான் இந்தியாவில் குள்ளமா இருக்கிறதுனால, நான் வெஜிடேரியனா இருக்கிறதுனால என்னால ஜெயிக்க முடியாதுன்னு இல்லை, எனக்குள்ள கடவுள் தாளந்த கொடுத்திருக்கிறார். நான் நல்லா ஆடுவேன், என்னால ஒரு ஜெயாலியா வர முடியும். ஒரு எக்ஸாம்பிளா மாறிட்டாருங்க. அதுக்கப்புறம் தான் எங்க பார்த்தாலும் கிரிக்கெட் மட்டையோட, ஐபிஎல், ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி, முந்தி எல்லாரும் வந்து இந்தியாவை அடிச்சுட்டே போவாங்க. ஆனா இந்தியா இன்னைக்கு உலக லெவல்ல ஒரு சாம்பியனா இருக்கிறதுக்கு காரணம் ஒரு எக்ஸாம்பிளா மாறினதுனாலதான். ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு ஆண்டவர் கிறிஸ்தவத்துல நம்ம சொல்றோம், டிஜிஎஸ் தினகரன் ஐயா மாதிரி, சாம் ஜபதுர ஐயா மாதிரி, ஒரு பெனிஹின் மாதிரி, ஒரு டி.எல். ஆஸ்பார்ன் மாதிரி, ஒரு ஜான் வெஸ்லி மாதிரி, ஒரு சார்லஸ் ஃபின்னி மாதிரி சில வாலிபர்களை இன்றைக்கு ஆண்டவர் இன்ஸ்பயர் பண்ண விரும்புகிறார். நீயும் எல்லாருக்கும் மாதிரியாய் மாற்ற போகிறாய். யாராவது ஒரு ஆமேன் சொல்றீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஐ அம் an X factor. சயின்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கும். எக்ஸ் ஃபேக்டர், அந்த எக்ஸ் ஃபேக்டர் என்ன பண்ணும்னா, உங்க பிளட்டில் இருக்கிற பிளட் கிளாட்டிங் எல்லாம் எடுத்து விடுறதுக்காக மாலிகுலர் ஹைட்ரோஜன் மாஸ், இத ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ல சொல்றாங்க, இந்த எக்ஸ் ஃபேக்டர் கன்வெர்ட் பண்ணிடுமா. உங்களுடைய ரத்தம் உறைஞ்சு போகாம இருக்கிறதுக்கு இந்த எக்ஸ் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய சரீரமாகிய சபையில நாம் அங்கேயே உறைந்து போகாமல் செயல்படுவதற்கு சில எக்ஸ் ஃபேக்டர்கள் தேவை. யாராவது ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேன்றீங்களே? மேக்ஸ்ல, அல்ஜிப்ராவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் எக்ஸ் அண்ட் ஒய். இந்த எக்ஸ் தான் நீங்க கிராஃப்ல பாத்தீங்கன்னாலும் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இருக்குது. நான் இப்படி சொல்றேன், ஒய் ஆக்சிஸ் தேவன் நம்மோடு வைத்திருக்கிற அழைப்பு, எக்ஸ் ஆக்சிஸ் தேவனை நம்புகிற தேவ பிள்ளைகள். வேதம் நமக்கு சொல்லுகிறது, பவுல் தீமோத்தி கிட்ட சொல்றார், விசுவாசிகளுக்கெல்லாம் நீ ஒரு மாதிரியாயிரு. மாதிரியாயிருன்னு சொன்னாரே தவிர ஒரு மாதிரி இருன்னு சொல்லல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாதிரியாயிரு, ஒரு மாதிரி இருக்காத. சில பேரு ஒரு மாதிரி இருக்கிறாங்க. ஒரு மாதிரி எப்படி? தலைய டிஃபரெண்டா வெட்டினா. அன்னைக்கு ஒரு பையன் சர்ச்சுக்கு வரான், ஜீன்ஸ் கிழிஞ்சு போய் கிடக்கு, முன்னாடி முட்டி தெரியுது. என்னடான்னு சொன்னேன், திஸ் இஸ் த ஃபேஷன். ஒரு மாதிரி இருக்கணும்னு பார்க்கறான். வாலிப பெண் பிள்ளைங்க வேற மாதிரி ட்ரெஸ் பண்றாங்க. அதை போடும் போதே அவங்களுக்கு தெரியும் இது ஒரு மாதிரியான ட்ரெஸ். இது அநேக வாலிபர்களை ஈர்க்கும், தெரியும் அவங்களுக்கு, தெரிஞ்சுதான் போடுறாங்க. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல ஒரு மாதிரி இருக்கிறாங்க. நிறைய லைக்ஸ் வேணும், நிறைய ஃபாலோவர்ஸ் வேணும். ஒரு மாதிரி இருக்காதீங்க, எல்லாருக்கும் ஒரு நல்ல மாதிரியா இருக்க வேண்டும். இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், உங்க தலைய தடைகளை தாண்ட கர்த்தர் உங்க எண்ணத்தை மாத்த போறா. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நிறைய பேருடைய காலு எத்தனையோ ஆல்டர் காலுக்கு முன்னாடி வந்துச்சு, ஆனா திருப்பி பின்னாடி போயிருச்சு. காரணம் என்ன தெரியுமா? தலை தாண்டல.
புரியலையா? உங்க எண்ணங்கள் மாறவில்லை. கால் தாண்டுச்சு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்துச்சு, ஆனா உங்க மனது இன்னும் எகிப்தில் இருக்கு. ஒரு மாதிரியா இருக்க சொல்றார், ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும்னு சொல்றார் ஆண்டவர். வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய். அதுல ஃபர்ஸ்ட் 2 காரியங்கள் என்ன சொல்லுது பாத்தீங்களா? நீ வார்த்தையிலும் நடக்கையிலும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 காரியங்கள் வெளி உலகத்திற்கு நீங்கள் யார் என்று காண்பிக்கும். எழுதிக் கொள்ளுங்கள். The first 2 things will show the world. உங்க வார்த்தையும் உங்க நடக்கை, your word and your behavior, the world will see. ஆனா மற்ற 4 காரியங்களையும் உலகம் பார்க்காது, உங்க மனசுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுடைய அன்பு, உங்களுடைய ஆவி, உங்களுடைய விசுவாசம், உங்க கற்பு, இது வெளியே யாருக்கும் தெரியாது. இது உங்களுக்கு ஆண்டவருக்கு உள்ள கணக்கு. நீங்க ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறீங்க, நீங்க உலகத்தோட ஒத்து போறீங்களா, இல்ல ஆண்டவருக்காக வாழ விரும்புறீங்களா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்க வார்த்தையில், உங்கள் நடக்கையில், அன்பில், உங்களுடைய ஆவியில், உங்க விசுவாசத்தில், உங்க கற்பிலே மாதிரியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த செய்தியின் தலைப்பு என்ன? I am an X factor. X factor என்னங்க? Be an example. எல்லாருக்கும் ஒரு மாதிரியா இருங்க. Be the X factor. Be an X factor. கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஒரு X factor உள்ள கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அந்த X factor உள்ள வந்த உடனேயே அந்த ஈக்குவேஷனே மாறிவிடும். உங்களையும் இந்தியாவினுடைய கிறிஸ்தவ சரித்திரத்தில் ஒரு X factor கர்த்தர் கொண்டு வர போகிறார். I am an X factor. I am an X factor. ஒவ்வொரு முறையும் கர்த்தர் எனக்கு சில தீர்க்க தரிசன காரியங்களை கொடுத்து உன் மூலமா இந்த மாற்றத்தை கொண்டு வருவேன். தமிழ்நாட்டில் 2021 கோவிட் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் வெளியே வர பயந்துகிட்டு இருக்கிறாங்க. எலெக்ஷன் வருது. ஆண்டவர் சொல்றார், நீ போய் எல்லா மாவட்டத்திலையும் ஜெபம் நடத்து. 38 மாவட்டத்தில் ஜெபம் நடத்தணும். எல்லாரும் கோவிட்ல பயப்படுறாங்க. டீம்ல வர்றதுக்கு நிறைய பேர் ஒத்துக்கல. ஆனா என்னோட சில வாலிபர்கள் இருக்கிறாங்க. அவங்களை எக்ஸ் ஃபேக்டரா கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். நாங்க தீர்மானம் பண்ணோம், கோவிட் வந்தாலும் சரி கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். 38 மாவட்டத்துக்கு எக்காலத்தை எடுத்துக்கொண்டு போனோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் எக்காலத்தை ஊதி சொன்னோம், கர்த்தர் தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வர போகிறார். டிவியில கருத்தாய்வுகள் சொன்னது இல்ல, பெரும்பான்மையான ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கட்சியோடு சேர்ந்து எலெக்ஷன்ல வேறு விதமாய் தங்களுக்கு சாதகமாய் மாற்றி விடுவார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மாற்றத்தை நான் கொண்டு வர போகிறேன். யாராவது ஒரு ஆமேன் சொல்றீங்களா? சில ஊர்ல தம்பி, அங்க இருக்கிற போதகர்கள் என்னை வார்ன் பண்றாங்க, மாற்றம் வரும் என்று சொல்லாதீர்கள், நாங்கள் எல்லாம் இந்த கட்சியோடு சேர்ந்து இருக்கிறோம்,
அவர்கள் எங்கள் சபைக்கு சில உதவிகள் செய்திருக்கிறார்கள். ஆனா எனக்குள்ள ஒரு வைராக்கியம், தமிழ்நாட்டில் திருச்சபையின் வாசல்கள் இன்னும் மூடப்பட முடியாது. ஏனென்றால் கர்த்தர் இன்னும் ராஜரீகம் செய்கிறார். தமிழ்நாடு கர்த்தருக்கு சொந்தமானது. தோமாவுடைய ரத்தம் சிந்தப்பட்ட இந்த மாநிலம். கேட்கல, கையை தட்டுறதுனா நல்லா தட்டி வாயை திறந்து ஆமேன்னு சொல்ல மாட்டேன். தேனியில நின்று ஆண்டவர் சொல்றாரு, எக்காலத்தை நீங்கள் ஊதி பறை சாற்றுங்கள், உங்கள் சத்துருக்களை நான் சிதறடிப்பேன். அங்க நின்று நாங்கள் பிரகடனப்படுத்திக்கிட்டு இருக்கும் போது அணியாய் திரண்ட அந்த பெரும் அணி உடைய ஆரம்பித்தது. அதில் இருக்கிறவைகள் எல்லாம் பிரிய ஆரம்பித்தார்கள். ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் திருப்பினார். கர்த்தர் தேசத்தில் தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வந்தார். 2026 பத்தி எத்தனை பேருக்கு அக்கறை இருக்கிறது? பல உபத்திரவங்கள் வந்தது. எங்க அலுவலகத்துக்கு பல மிரட்டல்கள் வந்தது. போன் பண்ணி கெட்ட வார்த்தையில திட்டினாங்க, பயமுறுத்தினார்கள், உங்கள் வாகனத்தை விபத்துக்குள்ளாக்கும் சொன்னாங்க. பல இடங்களில் அசுத்த ஆவிகள் வெளியே வந்து சொன்னது, போகாத, எங்க பட்டணத்துக்குள்ள வராத. ஆனா கர்த்தர் ஒரு எக்ஸ் ஃபேக்டரா கொண்டு போனார். ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வந்தார். மறுபடியும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தமிழ்நாட்டிலே சில வஞ்சனையான ஆவிகள் உள்ளே வர காத்து கொண்டிருக்கிறது. வாலிபர்களை வஞ்சிப்பதற்காக ஒரு வாலிபர்களை வஞ்சிக்கிற ஒரு ஆவி தமிழ்நாட்டுக்குள் எப்படியாவது தன் ஆளுகையை, அசுத்தத்தை கொண்டு வர ட்ரை பண்ணது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் இந்த பட்டணத்தை பாதுகாப்பேன், இந்த மாநிலத்தை பாதுகாப்பேன். அவன் இந்த பட்டணத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. யாருக்கெல்லாம் எக்ஸ் ஃபேக்டரா இருக்கணும்னு ஆசையா இருக்கு, அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல். நம்பர் 1 எழுதிக்கோங்க, உங்க கனவுகள் வித்தியாசமா இருக்க வேண்டும். Your dreams have to be different. You cannot be an ordinary young person. மற்ற வாலிபர்களை போல உங்க கண்கள் இச்சையினால் மயக்கப்பட்டு இருக்கப்பட்டு இருக்கக்கூடாது. நீங்க தூங்கும் போது உங்க கனவு என்னவா இருக்கும்? எனக்கு அஜித் மாதிரி ஒரு பையன் வேணும், எனக்கு தனுஷ் மாதிரி ஒரு ஹீரோ வேணும். இல்லைங்க, உங்க தூங்குனாலும் உங்க இருதயம் சொல்லணும், இந்த தேசத்தை எனக்கு தாரும் அப்பா. ஆண்டவரே, நான் நடந்தா அந்த கிராமத்தில் இருக்கிற அசுத்தாவிகள்லாம் வெளியே வந்து விழணும். என் மூலமா நீ பலத்த கிரியைகள் செய்யணும். ஆண்டவரே, நான் ஸ்டேஜில் வரும்போது இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் சேர்ல இருந்து கீழே அபிஷேகத்தை விழுகணும். வில்லியம் செய்மோர் மூலமா அசூசா ஸ்ட்ரீட்ல ஆண்டவரே ஒரு மேகம் அந்த இடத்துல ஆலயத்துக்குள்ள இருந்துச்சாமே, கை கால் வளர்ந்ததாமே. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ் ஃபேக்டரா நான் மாறணும். வயிற்று வலி, தலைவலி இல்ல, இல்லாத கால் வளரணும், செயல்படாத அவயவங்கள் செயல்படணும். என்ன ஒரு எக்ஸ் ஃபேக்டரா பயன்படுது. யாராவது ஒரு ஆமேன் சொல்றீங்களா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5 7 வசனத்தை வாசிக்கும் போது, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது. நான் கண்ட அந்த சொப்பனத்தை கேளுங்கள். His dreams were different. His dreams were bold. அவனுடைய கனவுகள் பெரிதானவைகளாக இருந்தது. அவனுடைய கனவுகள் உண்மை உள்ளவைகளாக இருந்தது. அவனுடைய கனவுகள் பெரிதானவைகளாக இருந்தது. Do you have a big dream? 68 வயதுல KFC அப்படின்ற சிக்கனுடைய ஃபவுண்டர் 68 வயசுல நாம் ப்ரொடியூஸ் பண்ற சிக்கன் உலகம் முழுவதும் சாப்பிட வேண்டும் என்று ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு அதை பிரபலமாக்கி
இன்னைக்கு உலகம் முழுவதும் KFC இருக்கு. ஒரு வயோதிபனால் அதை செய்ய முடியும்னா இன்னைக்கு இன்டர்நெட்ல எத்தனையோ வாலிபர்கள் 18 வயது 14 வயது 21 வயதுல பில்லியனர்ஸா இருக்கிறாங்க. எப்படி அவங்க மாறினாங்க? அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கனவு இருந்தது. என்னால் ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க முடியும். I am an X factor. ஆனால் விசுவாசிக்க வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்களுக்குள்ள இந்த X ஃபேக்டருடைய ஃபெய்த்தே இல்லை. ஏன்னா அவங்க கனவுகள் சிம்பிளா இருக்கு. எனக்கு எப்படியாவது ஒரு 2 வீலர் வேணும், எனக்கு எப்படியாவது அந்த நர்சிங் கிடைக்கணும், எனக்கு எப்படியாவது அந்த ஆபீஸ்ல ஒரு குமாஸ்தாவா வேலை கிடைக்கணும். இல்லை, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்க ஏன் குமரி மாவட்டத்தில் ஒரு கலெக்டரா மாறக்கூடாது? நீங்க ஏன் ஒரு பெரிய IPS ஆபீசரா வரக்கூடாது? நீங்க ஏன் இந்த நாட்டின் பிரதம மந்திரியாய் வரக்கூடாது? யோசேப்பை கர்த்தர் எகிப்து தேசத்திலே ஒரு பிரதம மந்திரியாக மாற்றினார். காரணம், அவனுக்குள்ள இருந்த கனவு அவ்வளவு பெரியதாக இருந்தது. கனவுகளும் தரிசனங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. எதை நீங்கள் தரிசனமாய் பார்க்கிறீர்களோ அதைதான் உங்கள் கனவுகள் காண்பிக்கும். தரிசனம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, கனவுகள் உங்கள் ஆத்துமாவிடத்திலிருந்து வருகிறது. Vision comes to your spirit, dreams come from your soul. Your soul will dream the vision God has given in your spirit. உங்கள் கனவுகள் பெரியதா இருக்கிறது என்றால் உங்கள் ஆவியை தேவன் முழுவதுமாக ஆக்கிரமித்திருக்கிறார் என்ற அர்த்தம். If your dreams are not big, that means your soul is weak. He dared to dream differently. யோசேப்பு வித்தியாசமாய் கனவு காண்கிறவனாய் இருந்தான். தன்னை மேன்மையானவனாய் பார்த்தான், கடைக்குட்டி. But he always thought, I am number one. Your dreams have to be different. Number 2, your speech. உங்க வார்த்தைகள் வித்தியாசமாய் இருக்கணும். உங்களுடைய வார்த்தைகளை வைத்துதான் உங்க வாழ்க்கையே இருக்கும். Your speech has to be different. உங்களுடைய வார்த்தைகளில் அந்த X ஃபேக்டர் தெரியணும். தாவீது கோலியாத்தை சந்திக்க போகிறார். அப்ப சவுல் ராஜா சொல்றாரு, நீ ஒரு வாலிபன், உனக்கு பலன் இல்ல, நீ இவனை போய் சந்திக்க முடியாது, இந்த வஸ்திரங்களை உடுத்திக்கொள் என்று சொல்லி அவனுக்கு கவசங்களை கொடுக்கிறான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தில் வாலிபனாய் இருந்ததினால் அவனை மட்டுப்படுத்துகிறான். You are a youth, நீ வாலிபன். அவனோ வாலிப பருவத்திலிருந்து ஒரு வாரியர். சவுலுக்கு தெரியாது, தாவீது வெறும் டிங் டிங்னு இசை வாசிக்கிறவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். சவுலுக்கு தெரியாது, அவனுக்குள்ள சிங்கங்களையும் கரடிகளையும் பீறி போடுகிற வல்லமையை அந்த ஆராதனை வீரனுக்குள்ள கர்த்தர் வச்சிருந்தார். யாராவது பெரிய ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க, உங்களுக்குள்ள அந்த வல்லமை இருக்கிறது. சொல்லுங்க 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 சொல்லுங்க. சமஸ்த இஸ்ரவேலும் கோலியாத்தை பார்த்து நடுங்கும் போது தாவீது சொல்லுகிறார், அந்த ராட்சதனை நான் கொல்லுவேன். புரிஞ்சவங்க யாராவது அல்லேலூயா சொல்றீங்களா? இப்ப நான் ஒன்னு ட்ரை பண்ண போறேன். யாரெல்லாம் அப்படி சொல்றீங்களோ அவங்க மேல இன்னைக்கு ஒரு பெரிய அபிஷேகம் இறங்கி வர போகிறேன். இந்தியாவில் இருக்கிற பெரிய ராட்சதர்களை வீழ்த்த கோழி போர்விளையில கர்த்தர் இன்னைக்கு சில எக்ஸ் ஃபேக்டர் வாலிபர்களை பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, I am an X factor. 1 சாமுவேல் 17:42 கோலியாத்தை ரிஜெக்ட் பண்றான். டேய், நீ சின்ன பையன், நீ ஒரு வாலிபன்,
42ஆம் வசனத்தை வாசிங்க. பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரியமான ரூபமான சிவந்த மேனி உள்ளவனாய் இருந்தபடியால் அவனை அசட்டை பண்ணினான். இன்னைக்கு கூட நிறைய வாலிபர்களை நிறைய பெரியவர்கள் அசட்டை பண்றாங்க. சின்ன பையன் அவங்க அண்ணன் வந்து சொல்றான், டே சின்ன பையன், டே போடா வீட்டுக்கு, அப்பா வச்சிருந்த கொஞ்சம் ஆடுகளை போய் பாடுறா. இன்னைக்கு உலகம் உங்களை மட்டுப்படுத்தலாம். ஆனா உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, உங்களை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போகிறார். ஒரு சர்ச்சில் நல்ல ரட்சிக்கப்பட்ட சபை, அந்த சபையில் ஒரு டிராமா போட்டாங்க. அந்த டிராமாவில் எப்படின்னா சிலுவையில் அறையணும். ஸோ இயேசுவானவரை கொண்டு வந்து அடிக்கிறாங்க. க்ரௌடில் இருந்த ஒருத்தன் இந்த சிலுவையில் அறையப்படுற இயேசுவுக்கு ஃப்ரெண்டு. அவன் உட்காந்துக்கிட்டு அங்கிருந்து, டேய் மச்சி சும்மா நடிக்காதடா, பின்னாடியில இருந்து அவன் இவனை சத்த, இவன் அப்படியே கஷ்டப்பட்டு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு கண்ணீர் விடுற மாதிரி பயங்கரமா நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அங்க இருக்கிற அவன் ஃப்ரெண்டு, டே நேத்து தானே என் கூட பீர் அடிச்ச, இவனை பிடிச்சி ஃபுல்லா சும்மா பொய்யா வச்சு சொல்லிக்கிட்டே இருந்தான். இவனுக்கு தாங்க முடியல, சிலுவையை விட்டு இறங்கி வந்தான். போய் மாத்து அடிச்சு பிச்சு போடுவார் ராஸ்கல் அடிச்சுட்டான். பிரின்சிபலுக்கு ஒரே கோவம். அவனை கூட்டு போய் சொன்னான், டே நீ இயேசுடா, எல்லாரும் செய்யறதையும் மன்னிக்கணும், நீ ஸ்டேஜில் இருக்கும் போது நீ இயேசு கிறிஸ்துன்னு யோசித்துக்கோ, நீ அவன் கிடையாது, பிரான்சிஸ் கிடையாது, அவன் என்னதான் உனக்கு பண்ணாலும் நீ அவனை போய் எதுவுமே பண்ணக்கூடாது, சிலுவையில் நிற்கணும் அப்படின்னா. அடுத்த ஷோ இந்த ஆனுவல் டேல வந்து பெற்றோர்களை ஒரு ஷோ முடிச்சு அனுப்பிட்டு அடுத்த ஷோல மறுபடியும் இந்த பிரான்சிஸ் வந்து அவனை பயங்கரமா போர்ச்சவரெல்லாம் அடிச்சு கொண்டு வர்றாங்க. பின்னாடி அதே பையன், டேய் மச்சி அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான். இவன் எவ்வளவோ அப்ப கூட அப்படியே மேல இருந்து பார்த்து செய்யாதன்னு சொல்லி பார்க்கறான். ஆனா அவன் விடுறான் இல்ல, அவன் வந்து கிச்சிலிக்கா மூட்டி விடுவா, டேய் எல்லாம் இவனுக்கா பயங்கர கோவம். இவன் தாங்க முடியல. கடைசியில சிலுவையில 7 வார்த்தைகள், எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா பிரான்சிஸ் சொன்னா, டேய் இர்ரா, உயிர் தெழுதலுக்கு பின்னாடி வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். உயிர் தெழுதலுக்கு பிறகு இவருடைய டிராமா முடிஞ்சிட்டு இவர் போயிடுவார்ல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். இங்க சர்ச்சில் இருக்கும் போது அல்லேலூயா, ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போன உடனே அங்க பேசுற பாஷைகள்லாம் கேட்டுட்டு அந்த பாஷை, இங்க வந்த அந்நிய பாஷை, அங்க போன அந்நிய பாஷை. என்ன மச்சி என்னடா, என்னடி அந்த பையன் உன்னையே பார்த்துக்கினே இருக்கிறான், அவன் உன்னதான் லவ் பண்றான்னு நினைக்கிறேன்டி, உன் போட்டோக்கு எவ்வளோ லைக்ஸ் போட்டிருக்கிறான் பத்தியா. இந்த சும்மா இருந்தாலும் கூட இருக்கிறதுங்க ஏத்தி விடும் பாருங்க. பாதி பேர் ஸ்கூல்ல காலேஜில் கெட்டு போறதுக்கு காரணமே பக்கத்துல இருந்து பத்த வைக்கிறானுங்க பாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாதிரியாயிரு. எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளணும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், ஏன்னா அதிலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்பட போகிறது. யாராவது ஒரு பெரிய ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஆமென். ஒரு மாதிரியாய் be an example, be an X factor. David was an X factor for the whole of Israel. அவனுடைய வார்த்தையில, இன்னைக்கு இந்த கோலியாத்தை நான் வீழ்த்துவேன், பறவைகளுக்கு அவன் சயத்தை இரையாக்குவேன், அவன் தலை என் கையில இருக்குன்னு சொன்னான். கர்த்தர் அப்படியே கொடுத்தார். யோசுவாவும் காலேபும் என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல 6 இருந்து 8 வாசித்து பாருங்க. வேதம் அவர்களை குறித்து இப்படியாக சொல்லுகிறது. 6ஆம் வசனம், தேசத்தை சுற்றி பார்த்தவர்கள் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார். யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. முழு இஸ்ரவேல்ல 2 பேர் தான் கானானுக்குள் போனார்கள்.
பார்த்தவர்களில் உள்ளே பிரவேசித்தவர்கள், விசுவாசித்தவர்கள். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைங்க, இன்னைக்கு கர்த்தர் உன்னை வித்தியாசமாய் பயன்படுத்த போகிறார். எழுதிக்கோங்க, my weapons of warfare has to be different. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3-4. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்களால் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அபிஷேகம் பெறுறது மட்டும் போதாதுங்க. அபிஷேகம் எதற்காகனா வரங்களில் செயல்படுவதற்காக தான் அபிஷேகம். If you are anointed, you are appointed for greater works. God has to use you as an X factor. அப்போஸ்தலர்கள் ஒரு பட்டணத்தில் வந்தார்கள் என்றால் அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. There was a joy in the whole city when an apostle stepped in. பட்டணத்தில் மகிழ்ச்சி உண்டாயிற்று. இதோ உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். அவருடைய விசுவாசத்தில் அவர்கள் வித்தியாசமாக இருந்தார்கள், ஒரு மாதிரியாக இருந்தார்கள். They were an example. Their faith were an example. அவங்களுடைய பேச்சில் மட்டும் இல்ல, அவங்க நடக்கையில மட்டும் இல்ல, அவங்க அன்புல. யோசேப்பை தூக்கி சிறைச்சாலையில போடுறாங்க, ஆனாலும் கர்த்தர் மேல் இருந்த அன்புல இந்த யோசேப்பு மாறவே இல்லை. கர்த்தருக்கு விரோதமா யோபு பாவம் செய்யவே இல்லை. கர்த்தருக்கு விரோதமா தாவீது போகவே இல்லை. எவ்வளோ குகையிலும் குன்றிலும் ஓடினாலும் தேவனுக்கு விரோதமாய் அவங்க பேசவே இல்லை. அவங்க விசுவாசத்துல அன்புல உறுதியா இருந்தாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி உறுதியா இருக்க போறீங்க? கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்றீங்களா? உங்க கற்பிலே நீங்கள் வித்தியாசமானவர்களா இருக்கிறீங்களா? இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறது chastity, கற்பு. இது வெளியே யாருக்கும் தெரியாதுங்க. கற்பு என்பது அவரவர்களுக்கு தேவன் கொடுத்த பரிசுத்தத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. கற்பில எப்படி மாதிரியா இருக்குது? இது மனிதர்களுக்கு முன்பாக இருக்கிற மாதிரி அல்ல. கற்பு என்பது தேவனுக்கு முன்பாக மட்டுமே தெரிகிற காரியம். இந்த கற்பு வெளியே தெரியாது. Your chastity will not be revealed to anybody. Your chastity is known only to you. இன்னைக்கு கர்த்தர் கற்புள்ள கன்னிகையாய் சபையை பார்க்க விரும்புகிறார். யாரெல்லாம் ஒரு ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? நீ கற்புல மாதிரியா இரு. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க இன்னைக்கு? ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை தாங்க. யாருக்கெல்லாம் அந்த அந்த வாஞ்சியா இருக்கு பரிசுத்தமாகணும்னு கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் மாதிரியா மாறணும், நான் மாதிரியா மாறணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? உங்களுடைய பரிசுத்தம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய கற்பு எப்படி இருக்கு? உங்களுடைய இருதயம் எல்லாரும் வந்துட்டு போகிற பப்ளிக் டாய்லெட் இல்ல, தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம். உங்க கற்பு களங்கமற்றதாக இருக்க வேண்டும். 1000 பேர் உங்க முன்னாடி போலாம், உங்களுடைய இருதயம் பரிசுத்தமா இருக்கணும். அவங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் இன்னைக்கு அப்படிப்பட்ட பவுல் சொல்ல அந்த மாதிரியாய் நான் மாற விரும்புறேன்னு சொல்றீங்க? எழும்பி நிக்கலாமா? எழும்பி நின்றுங்க. 4 வாலிபர்கள் இருந்தாங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, ராஜாவின் போஜனத்தால் எங்களை தீட்டுப்படுத்த மாட்டோம், ஒரு மாதிரியா இருக்க விரும்பினாங்க. ராஜாவின் கட்டளையை மீறினார்கள். ராஜா உண்ண சொன்ன போஜனத்தையும் உண்ணவில்லை, ராஜா கொடுத்த மதுபானத்தையும் குடிக்கவில்லை.
ஒரு மாதிரியா எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் ஒரு வெறித்தனமா ஜெபிக்கணும். ஹலோ, ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து என்ன பாருங்க. நிறைய பேர் ஜெபிக்கிறீங்க, முணுமுணுன்னு மந்திரம் சொல்ற மாதிரி ஜெபிக்கிறீங்க. நான் உங்களை மாதிரி வாலிபனா இருக்கும்போது எப்படி தெரியுமா ஜெபிப்பேன்? ஆண்டவரே, என்னை இன்னைக்கு உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்புன்னு போராடி ஜெபிப்பேன். கையை காலை அசைச்சு ஜெபிப்பேன். கர்த்தரை நோக்கி கதறுவேன். அந்த தாகம் தான் என்னை இன்னைக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்குது. 5 கண்டங்களுக்கும் நான் போயிருக்கிறேன். 6 பாஸ்போர்ட்டை தாண்டியாச்சு. ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஊழியம், பல தேசங்கள், பல மாநிலங்கள், வாலிபர்கள், படைமுயற்சி கூட்டங்கள், ஓடிக்கிட்டே இருக்கிறேன். காரணம், ஆண்டவர் என்னை அழைத்த அழைப்பு ஒரு மாதிரியா இருக்கணும்ன்றதுக்காக ஓடுறேன். கர்த்தருக்கு முன்னாடி உங்களை தாழ்மைப்படுத்துங்க. ஆண்டவர் எந்த வயதிலும் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருக்கு தேவை, மோசே, உன்னை இஸ்ரவேலுக்கே ஒரு தீர்க்கதரிசியா நான் அனுப்ப விரும்புறேன். நீ வந்தினா நான் உன்னை பயன்படுத்த விரும்புறேன். எத்தனை பேர் ஆண்டவருக்காக எழும்ப ரெடியா இருக்கிறீங்க? அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் சொல்லுகிறது, கர்த்தர் பவுலின் கரங்களினால் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். இதே தீர்க்க தரிசன வார்த்தையை என் அன்பு சகோதரன் பாஸ்டர் காட்ஃப்ரே மேல நான் பேசுகிறேன். இந்த சபையின் மேல் பேசுகிறேன். உங்கள் கைகளினால் இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில் இதுவரை பார்த்திராத அற்புதங்களும் அடையாளங்களும் இனி நடக்க போகிறது. எழும்பி வா. ஆண்டவர் சொல்றார், நீ எழும்பி வா. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழும்பி வா. என் வாலிப சகோதரனே, சகோதரியே, என் அன்பு தகப்பனே, தாயே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ யாராய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீ வீட்டு வேலை செய்தாலும் சரி, கர்த்தர் உன்னை ஒரு தீர்க்கதரிசியை முத்திரை போட விரும்புகிறார். கர்த்தர் உனக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறார். அபிஷேகம் பெற்ற நீ வரங்களில் கிரியை செய்ய போகிறார். இந்த சபையில் சிறு பிள்ளைகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். Extraordinary things. தொலைக்காட்சி மூலமாய் என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ எங்கே இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்கிறார், நான் தேசத்துக்கே உன்னை அடையாளமாய் மாற்றும்படி நான் இன்று முதல் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கு. கர்த்தர் சொல்ற, நான் இன்னைக்கு உன்னோட உடன்படிக்கை செய்கிறேன். நீ எங்கு போனாலும் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்ல போகிறது. அல்ல அந்நிய பாஷை பேசுங்க. ஷபரதலதரா ரிபிதுனமா செட்டே. Yes, yes, yes. Yes. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கு. கர்த்தர் உன்னை வித்தியாசப்படுத்தி இருக்கிறார். நீ இன்று முதல் உன் பேச்சிலும் நடக்கையிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் ஆவியிலும் கற்பிலும் சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு மாதிரியாயிருப்பாய். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்க கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உடைய பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதி. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில்,
வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org